கொரிய தீபகற்பத்தில் மீண்டும் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. அமெரிக்காவும் தென்கொரியாவும் இணைந்து தங்களது வருடாந்திர ராணுவ பயிற்சிகளை தொடங்கியுள்ள நிலையில் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் ஒரு அதிரடியான உலகையே அச்சுறுத்தும் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். நாட்டின் அணு ஆயுத திறனை மிக மிக வேகமாக விரிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் கிம் ஜாங் உன் தனது ராணுவத்திற்கு விடுத்திருக்கும் நேரடி உத்தரவு. அமெரிக்கா தென்கொரியாவின் இந்த பயிற்சிகள் ஒரு போரை தூண்டும் நோக்கத்துடன் செய்யப்படுபவை என்று கடுமையாக குற்றம் சாட்டியுள்ள அவர், இப்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப நமது ராணுவ கோட்பாடுகளையும் ஆணுவ ஆயுத கிடங்குகளையும் நாம் வேகமாக மாற்றியமைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் தென்கொரியாவில் புதிய அதிபர் வடகொரியாவுடன் நிபந்தனைகள் இல்லாமல் பேச தயார் என்று ஒரு சமாதான கரம் நீட்டினார். ஆனால் கிம் ஜாங் உன்னின் சகோதரியான கிம் யோ ஜாங் தென்கொரியாவுடன் உறவுகளை மேம்படுத்த எங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை என்று கூறி அந்த சமாதான முயற்சியை ஒரே வரியில் நிராகரித்து விட்டார். ஒரு பக்கம் சமாதான முயற்சிகள் நிராகரிக்கப்படுகின்றன, இன்னொரு பக்கம் அணு ஆயுதங்களை அதிகரிக்கும் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுகள் கொரிய தீபகற்பத்தை ஒரு புதிய ஆபத்தான போரை நோக்கி தள்ளுகிறதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது.